வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டு ராம நவமி எப்படி சிறப்பாக இருக்கிறது தெரியுமா? ஏப்ரல் 6ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமையில் வரும் இந்த மகா சுப தினத்தில் எப்படி ராமரின் பரிபூரண அருளை பெறலாம்? உங்கள் வாழ்க்கையில் செல்வம், சாந்தி, மகிழ்ச்சி பெற என்ன செய்ய வேண்டும்? இந்த ராம நவமியில் மகாலட்சுமியின் அருளை பெற எந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும்? எந்த பிரயதமான நெய்வேதியங்கள் படைப்பது சிறப்பு? இதை செய்தால் உங்கள் வாழ்வே மாறும். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். கிருஷ்ணர் அவதரித்த தினம் கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடப்பட்டாலும் ராமர் அவதரித்த தினத்தை ராமநவமி என ராமருடன் நவமி திதியையும் சிறப்பித்து சொல்கிறோம். சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதல்ல என மனிதர்களால் ஒதுக்கப்படும் நவமி திதியில் அவதரித்ததன் மூலம் நவமி திதி சிறப்பு பெற்றுள்ளது. திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராம் அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரமாகும். தசாவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ராம அவதாரம்தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி வருகிறோம். ராமர் அவதரித்தது சைத்திர மாதம் என்படும் பங்குனி மாதத்தின் வளர்பிறை நவமி திதியில் என புராணங்கள் போற்றுகின்றன. பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரம் ஆகும். இந்த ஆண்டு ஸ்ரீ ராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:08 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 வரை நவமி திதி உள்ளது. அதேபோல் ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:48 துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 வரை உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் 6ஆம் தேதியே இணைந்து இருப்பதால் அன்றைய தினமே ராம நவமி தினமாக கருதப்படுகிறது. ராமபிரான் ரவிகுலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர். இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராம நவமி வருவது கூடுதல் சிறப்பானது ஆகும். ராமநவமியில் இணையும் 3 யோகங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த ஆண்டு ராமநவமி மிகவும் சிறப்புக்குரியதாகும். இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் உள்ளன. இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுப காரியங்களை துவங்கலாம். இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது, புது வீட்டில் குடியேறுவதும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சுப காரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாக கருதப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராமநவமி என்பதால் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டாலும் வாழ்வில் உயர் பதவி, உயர்ந்த நிலையை அடைய முடியும். மகாலட்சுமியின் அருளை பெற ராமநவமி அன்று செய்ய வேண்டிய சிறப்பு பூஜைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ராமநவமி அன்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள், கொண்டாட்டங்கள் நடைபெறும். இந்த நாளில் வீடுகளில் ராமரை பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ராமநவமி அன்று செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும். இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ராமநவமி அன்று ராமரையும் சீதையையும் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் என சொல்லப்படுகிறது.
ராமநாம ஜெபத்தின் மகிமைகள் இப்போது பார்க்கலாம். பக்தி என்பது நம் உள்ளத்தில் எழும் ஒரு தூய உணர்வு. ராமநாமம் அதை வளர்க்கும் புனிதமான மந்திரமாகும். அமைதியை தேடும் மனிதனுக்கு ராமநாமம் ஒரு சுலபமான வழி. விஷ்ணு பெயர்களை 1000 முறை சொல்லுவதை விட ஒரு முறை ராமநாமத்தை சொன்னாலே போதும். அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது ராமநாமமாகும். இதை முறையாக எப்படி சொல்ல வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம். ராமநாமம் சிறப்புகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ராமா என்பது ஸ்ரீ ராமரின் பெயர். நாமம் என்பது பெயர் என்பதை குறிக்கும். இந்த ராமநாமத்தில் ஒரு விசேஷ சக்தி உள்ளது என்பதே சான்றோர்களின் நம்பிக்கை. அவதார புருஷரான ஸ்ரீராமரின் பெயரே ஒரு மந்திர சொல்லாகும். இதை சொன்னால் 4 வேதங்களையும் சொன்ன பலனை தரக்கூடியதாகும். ராமநாமத்தை யார் எப்படி சொன்னாலும் பலன் தரக்கூடியதுதான். இருந்தாலும் அதை முறையாக சொல்லுவதால் ராமநாமம் சொன்ன முழு பலனையும் பெற முடியும். ராமநாமம் சொல்லும் முறை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். நமக்கு நன்மை வர வேண்டுமானால் ராமநாமத்தை இடைவிடாமல் கூற வேண்டும். நமது ஒவ்வொரு மூச்சும் ராம் ராம் என்றே உட்சென்றும் வெளியேறுதலும் வேண்டும். நாம் அறியாமல் செய்த தவறுக்கு ராமநாமமே மிகச்சிறந்த பிராயசித்தம். அறிந்தே செய்த தவறானால் அதற்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்பதுவும் பிராயசித்தமும் ராமநாமமே. காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராம் என்றே நடக்க வேண்டும். காலை படுக்கையில் விழிப்பு வந்தவுடனே சொல்ல வேண்டியது ராமநாமம். எழுந்து கடமைகளை செய்யும் போதும் சொல்ல வேண்டியதும் ராமநாமம். அந்த நாள் நமக்கு ராமநாம நாளாக இருக்க வேண்டும். ராமநவமி அன்று இதை செய்தால் வாழ்க்கையே மாறும். வாங்க பார்க்கலாம். ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். ராமர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். சிலை இருந்தால் கங்கை நீர், பஞ்சாமிர்தம், பூக்கள், பழங்கள் படைத்து வழிபடலாம். மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பு வகைகள் செய்து படைத்து வழிபடலாம். அதேபோல் ராமருக்கு விருப்பமான பால் பாயசம், பானகம் படைத்து வழிபடலாம். இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். அன்றைய தினம் ராமநாமம் ஜபிப்பதும் ராமரின் புகழினை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும். நிறைவாக நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராம பிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். இதனால் ராமரின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.